ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது ரிஷப லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான பலன், செப்டம்பர் 21 முதல் செப்டம்பர் 30 வரைக்கும். இந்த 10 நாட்களில் செப்டம்பர் 21ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு மேசராசியில் சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் போகிறார். நம்ம லக்னத்துக்கு 12ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். இப்போ நம்ம ஜென்ரலாக சொல்கிறது என்னென்னா 1, 5, 9 நம்மளுடைய ஆயுள், சந்தோஷம், நம்மளுடைய உறவுகள், இறை வழிபாடு, இறை அனுகிரகம், இறைவனுடைய ஒரு ஆசிகள் எல்லாமே நல்ல ஒரு பலத்தோடு இருக்கிறது தான் 1, 5, 9ன்னு சொல்கிறோம். அறம் சார்ந்த வீடுகள் 2, 6, 10 லக்னத்திலிருந்து 2ஆம் இடமான மிதனமும், 6ஆம் இடமான துலாமும், 10ஆம் இடமான நமக்கு கும்பமும் நமக்கு தொழில் சார்ந்து, பணம் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து, பதவி புகழை கொடுக்கறதா இருக்கும். 3, 7, 11 அப்படிங்கிறது உறவுகள் சார்ந்து, கூட பிறந்தவங்கள் சார்ந்து நன்மைகள் செய்யும். 4, 8, 12ங்கிறது சம்ஹாரஸ்தானம். அதாவது 4ஆம் இடங்கிறது வீடு வாசல் யோகங்களை கொடுக்கலாம். ஆனால் 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கும். ஆயுள் ஸ்தானமும் கூட. ஸோ அந்த ஸ்தானத்துக்கு யார் நம்ம ஜனன ஜாதகத்தில் அதிகாரின்னு பார்த்து வச்சுக்கிட்டு எந்த கோச்சார பலனாக இருந்தாலும், திசாபுத்தி பலனாக இருந்தாலும் அதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கிறது நல்லது. லைஃப் லாங் நமக்கு 8, 12 இயக்கிற கிரகங்களும் அந்த கிரகங்களை சார்ந்த நட்சத்திரங்களும் நமக்கு நன்மை செய்யாது. இப்போ விஷயத்துக்கு வருவோம். செப்டம்பர் 21 சனிக்கிழமை அன்னைக்கு பரணி நட்சத்திரம். நம்ம லக்னத்திற்கு 12ல் சந்திரன் சுக்கிரன் மாதிரி செயல்படுறாரு. சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீடான துலாம் வீட்டில், நம்ம லக்னத்துக்கு 6ஆம் வீட்டில் சித்திரை 4 அதாவது செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ இந்த செவ்வாய் மாதிரி செயல்படுவார். செவ்வாய் நமக்கு 2ல் இருக்கார். அதனால் வேலை சார்ந்து பண வருமானம், சில பேருக்கு லோன், எதிர்பார்த்த லோன் கிடைக்கிறது, கம்யூனிகேஷன், அதாவது ஏதாவது ஒரு வகையில் பணம் பண்ணுறதுக்கு உண்டான தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்முடைய சிந்தனை பணம் சம்பாதிக்கிறதுல பாசிட்டிவாக செயல்படும், வளர்ச்சிகள் ஏற்படும். இப்போ சுக்கிரன் இருக்கிறது செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அப்போ அந்த செவ்வாய் கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் குருவும் இருக்கார். அதாவது சித்திரைங்கிறது ஒரு செவ்வாயினுடைய நட்சத்திரம், மிருகசிரீஷங்கிறது இன்னொரு செவ்வாயினுடைய நட்சத்திரம். அதில் குரு இருக்கார். அவர் நம்ம லக்னத்தில் இருக்கார். அதனால் குருவினுடைய வெளிவிளைவான பலன்கள் அதுவும் இன்னைக்கு நடைபெறும். நம்ம சிந்தனைகள் ஆன்மீகம் சார்ந்தும் இருக்கும், குழந்தைகள் சார்ந்தும் இருக்கும். நம்ம எடுக்கிற முடிவுகள் நமக்கு சாதகத்தை கொடுக்கும், நல்லாயிருக்கும். செப்டம்பர் 22 கிருத்திகை நட்சத்திரம். நம்ம ராசியிலேயே சந்திரன் வந்துடுறாரு, சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் கன்னி ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்தரத்தில் இருக்கிறதுனால 4ஆம் இடமான சிம்ம ராசி நமக்கு பலமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ நமக்கு தாயாரினுடைய ஒரு ஆரோக்கியம், அனுசரணை, இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது, உற்பத்தி சார்ந்த தொழிலில் மேனுஃபேக்சரிங் ஆகட்டும், ட்ரேடிங் ஆகட்டும், ஒரு நல்ல டெவலப் ஆகிறது. கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, தலைமை பொறுப்பில் இருக்கவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது, நல்ல புகழ் கிடைக்கக்கூடிய நல்ல டைம். அதனால் இன்னைக்கு அந்த சூரியனுடைய அமைப்புங்கிறது நமக்கு ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். செப்டம்பர் 23 திங்கட்கிழமை அன்னைக்கு ரோகிணி நட்சத்திரம். நம்ம ராசியில் இருக்கிற சந்திரனுடைய நட்சத்திரம். நமக்கு சந்திரன் 3ஆம் அதிபதி. அதனால் தகவல் தொடர்பு, ஒரு சிறு பிரயாணம் போயிட்டு வர்றது, இடம் விற்கிறது வாங்கிறது பற்றி, டாக்குமெண்ட் பற்றி பேசுறது, அக்ரிமெண்ட் பற்றி பேசுறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். இந்த சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரத்தில் தான் கேது இருக்கார், 5ஆம் வீட்டில். அவர் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கார். இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரம். அப்போ என்னன்னா, குழந்தைகள் சார்ந்த நிகழ்வுகள் இன்னைக்கு நடக்கும், அதுக்கும் சிறப்பாக இருக்கும். அது சுப காரியங்கள்,
ஒரு இறை வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, ஒரு மகிழ்ச்சியாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றது, குதூகலமாக இருக்கிறது, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறது, இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். பட் கேதுவை பொறுத்த வரைக்கும் ஒரு இனம் புரியாத நெருடல் பயத்தை உண்டு பண்ணுவார். அது அவங்கவுங்க ஜாதகத்தில் கேதுனுடைய பலத்தை பொறுத்தது. செப்டம்பர் 24 செவ்வாய்க்கிழமை மிருகஸ்ரீஷ நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். ரிஷப ராசியில் 2 பாதம் இருக்குது, மிதுன ராசியில் 2 பாதம் இருக்குது. அதில் காலையில் 9:55க்கு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இந்த மிருகஸ்ரீஷம் 3ஆம் பாதத்துக்கு சந்திரன் மாறிடுறார். அப்போ செவ்வாயை போல் இன்னைக்கு பலன் கொடுக்கறனால செவ்வாயும் அந்த வீட்டில் மிதுன ராசியில் இருக்கார். அதாவது நமக்கு 2ஆம் இடத்துல, நம்ம லக்னம் ரிஷப லக்னம், நமக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அப்போ என்னென்னா பேச்சினால ஒரு பணம் சம்பாதிக்கிற ஒரு யோகம், ஆதாயம், லாபம், நம்ம பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய சில காரியங்கள், தொழில் பலம், இதெல்லாம் நல்லாயிருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கவங்க, கவர்மெண்ட் லைனில் இருக்கவங்க, போலீஸ் லைனில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த பேச்சு ரீதியாக ஒரு அப்ரிசியேஷன், நமக்கு ஒரு கிரேடு உயர்றதை பார்க்கலாம், சந்தோஷம் கிடைக்கும். மறுநாள் செப்டம்பர் 25 திருவாதிரை நட்சத்திரம், அதுவும் மிதுன ராசியில் சந்திரன் போகிறது தான். ராகுனுடைய நட்சத்திரம். ராகு நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்றைய அமைப்பும் செவ்வாய் ராகு மாதிரி செயல்படுறார். அதனால் செவ்வாய் நமக்கு 7ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் உடையவன். வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க, இப்போ கணவன் மனைவி சார்ந்து அவங்களுக்கு ஹெல்த்துக்கு ஏதாவது இஷ்யூ வர்றதோ, அல்லது அவங்களுக்காக ஏதாவது ஆபரணங்கள் நகைகள் செய்கிறது, ஏதாவது ஒரு சுப செலவுகள் நடக்கும். மற்றபடி பேச்சினால பண ஆதாயம் இன்னைக்கு நல்லா இருக்கும். செப்டம்பர் 26 புனர்பூச நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். 4ஆம் பாதம் மட்டும் கடகராசி, அது சாயந்தரம் 5:12க்கு மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு மாறிடுவார். குரு நம்ம லக்னத்திலேயே இருக்கார், செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கி சிந்தனைகளெல்லாம் சிறப்பாக இருக்கும். நம்முடைய ஒரு கௌரவம் குறைவில்லாமல் நல்லபடியாக கமாண்டிங்காக நடக்கலாம். நமக்கு எடுத்த காரியங்கள் முடிக்கிறதுக்கும் ஆதாயமாக இருக்கிறதுக்கும் சௌரியமான நாள். இதே குருவினுடைய நட்சத்திரமான பூரட்டாதியில் கும்பராசியில் சனி போயிட்டுருக்கார். அப்போ நம்ம சனிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற சனி இன்னைய நட்சத்திரத்துக்கு நமக்கு ஒரு பதவி புகழுக்கு தடை இல்லாமல் பார்த்துக்குவார். செப்டம்பர் 27 செவ்வாய்க்கிழமை பூச நட்சத்திரம், கடகராசியில் சனியினுடைய நட்சத்திரம். அப்போ இந்த நாளில் நம்ம டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, பிரயாணம் சம்மந்தப்பட்டது, ஒருத்தரை சந்திக்கலான்னு நினைக்கிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த 3ஆம் வீட்டுக்கு சனி நல்லா இல்லை, பிரயாணம் போகிறதுக்கு தடை ஏற்பட்டுரும், அல்லது போனாலும் அங்கே நெகட்டிவாக இருக்கும். ஆனால் தொழிலுக்கு பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும். தொழில் பலம் கெடாது, சிறப்பாக இருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழில்கள் பலமாக இருக்கும். செப்டம்பர் 28 சனிக்கிழமை ஆயில்ய நட்சத்திரம், கடகராசியில் புதனுடைய நட்சத்திரம். புதன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் உத்திர நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ புதனுடைய வீட்டிலேயே இருக்கார், சூரியனை போல பலன் கொடுக்குறாரு. சூரியனும் கன்னிராசியில் தான் இருக்கார். அதனால் இன்னைக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், கிரியேட்டிவிட்டி மைண்டு அதோட செயல்படுறது, ஒரு குதூகலம், ஒரு நாள் குறிக்கிறது சுபகாரியங்களுக்கு, இது மாதிரி போயிடும், நல்லாயிருக்கும். மறுநாள் செப்டம்பர் 29 ஞாயிற்றுக்கிழமை மக நட்சத்திரம், சந்திரன் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு போயிடுறாரு. கேதுவனுடைய நட்சத்திரத்தில் 3ஆம் இடத்துல இருக்கார், 4ஆம் இடத்துல சிம்மராசியில் இருக்கார். 3ஆம் இடத்துல இருந்த சந்திரன் 4ஆம் இடத்துக்கு போயிடுறார். கேது நமக்கு 5ஆம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ சந்திரனும் கேதுவும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கி 4-5 அப்படிங்கிற ஒரு பாவமாக இயங்குது. இன்றைக்கும் சிறப்பாக இருக்கும், வேலை நல்லா இருக்கும், தொழில் பலம் இருக்கும். இந்த நாளில் நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது, குழந்தைகளோட எங்கேயாவது என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு வர்றது, இது மாதிரி சம்பவங்கள் நல்லா இருக்கும். மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாள். செப்டம்பர் 30ஆம் தேதி பூர நட்சத்திரம், சிம்ம ராசியான 4ஆம் இடத்துல சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போகுது. சுக்கரன் 6ஆம் இடத்துல ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். ராகு நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். இன்னைக்கு
நல்லாயிருக்கும். திங்கட்கிழமை வேலைகள் நல்லாயிருக்கும். வேலையினால் ஆதாயம் கிடைக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கும் தொழில் பலம் நல்லாயிருக்கும். இந்த எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, கரண்ட்டு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கவங்க, பல்காக டிரான்ஸ்போர்ட் பண்ணவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். வளர்ச்சி தரக்கூடிய நல்ல நாள். வாகனங்கள், டோட்டல் கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறது, ஒட்டுமொத்தமாக ஒரு லோடு அனுப்புகிற மாதிரி அனுப்புறது, இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி 10 நாட்களில் பலன்கள் நமக்கு நட்சத்திரம் ரீதியாக நமக்கு தருகிறது சந்திரன். ஆனாலும் நம்ம ஜனன ஜாதகத்தில் திசாபுத்தி எப்படி இருக்கு, அந்த திசாபுத்தி என்ன பாவங்களை இயக்குதுங்கிறதுக்கு நம்ம ஜனன ஜாதகத்தில் ஒவ்வொரு பாவத்துக்கும் உபநட்சத்திரம் யாருன்னு கண்டுபிடிச்சி அதோடு டேலி பண்ணி பார்த்தோம்னா அக்யூரேட்டான பலன் கிடைக்கும். நம்ம கேள்விக்கு தகுந்த பதில் கிடைக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.